நம்ம ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியாக ஒரு துணிச்சல், மன உறுதி, தன்னம்பிக்கை அதிகமாக ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக எல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு இப்போ அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு வரப்போறார். இந்த காலகட்டம் அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு சொத்துக்கள், அதாவது பூர்வீக சொத்துக்களும் வருவதற்குண்டான ஒரு தருணம். இவர்கள் ஒரு வேலை இடமாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நம்ம வெளியூர்ல போய் வேலை செய்யக்கூடாது, இத்தனை வருஷம் நம்ம இந்த இடத்துல கஷ்டப்பட்டுட்டோம், நம்மளுடைய உயர் பதவிகளை நோக்கி நம்ம ஏன் பிரயாணிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் கூட. இதனால சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும். உலகெங்கும் இருக்கும் அம்மன் அருள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் இப்போ உச்சம் பெற்று இருக்கிறார். மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கும்ப ராசியில ராகு பகவான் இருக்கிறார். இந்த செவ்வாயினுடைய பயிற்சியாகப்பட்டது 45 நாட்களுக்கு இருக்கும். இந்த ராகுவோட சேர்ந்து 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய கோச்சார தன்மை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியில செவ்வாய் உச்சம் பெற்று இந்த 23ஆம் தேதி ரிலீவ் ஆகி போறாரு. உங்களுடைய ராசியிலேயே இருந்ததுனால திடீர்னு ஒரு வீரியம் வந்திருக்கும், திடீர்னு ஒரு கோபம் வந்திருக்கும், இனம் புரியாத ஒரு மாற்றங்கள்லாம் இந்த மகர ராசி என்பர்களினுடைய எண்ணங்கள்ல இருக்கும். ஒரு துணிச்சல் திடீர்னு இருந்தாப்புல ஒரு துணிச்சல் வந்திருக்கும். நம்ம ஏன் இதெல்லாம் செஞ்சா என்ன, நம்ம ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியாக ஒரு துணிச்சல், மன உறுதி, தன்னம்பிக்கை அதிகமாக ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக எல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு இப்போ அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு வரப்போறார். 2ஆம் இடத்துல ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு. செவ்வாய் ராகு அப்படின்ற மாதிரியான சேர்க்கை. இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க இதனால் வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியான ஒரு அமைப்பை பெற போறாங்க. உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுக்கு எதிர் விவாதம் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தை அந்த செவ்வாய் பகவான் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் கூட. இதனால சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும். புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கும் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்குவதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. ஏற்கனவே லேண்ட் வாங்கியிருக்கிறீங்க, அதை விற்க முடியாம கஷ்டப்படுறீங்க அப்படின்றவங்களுக்கு, மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சொத்துக்களை எல்லாத்தையுமே விற்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு சொத்துக்கள், அதாவது பூர்வீக சொத்துக்களும் வருவதற்குண்டான ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல பெரிய அளவுக்கு ஆசைகள் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அது உங்களை தானாக தேடி வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய பெற்றோர்களோ இல்ல உங்களுடைய தாத்தா பாட்டி அந்த மாதிரியான உறவுகளோ அந்த சொத்துக்கள்ல ஒரு பங்கை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு சாதகமாக, இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனால் இந்த மகர ராசி என்பவர்கள் இப்போ எப்படி செயல்படுவாங்க, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு விதமாக செயல்பட்டாலும் ராசி என்பர்கள், இந்த ராசி என்பர்கள் எப்படி செயல்பட போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் ஒரு வேலை இடமாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நம்ம வெளியூர்ல போய் வேலை செய்யக்கூடாது, இத்தனை வருஷம் நம்ம இந்த இடத்துல கஷ்டப்பட்டுட்டோம், நம்மளுடைய உயர் பதவிகளை நோக்கி நம்ம ஏன் பிரயாணிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமும் கூட. அதுல நல்ல
சக்சஸ்ஃபுல்லாக நீங்க சில விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணமும் கூட இந்த ராசி என்பர்களுக்கு. நிறைய மகர ராசி என்பர்களுக்கு வியாதிகள் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள்லாம் இருக்கு. எந்த இடத்துல என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்ற மாதிரியாக கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அந்த வியாதிகள் தொந்தரவுகள்னால, ஏன்னா இந்த மகர ராசி என்பர்கள் அதிகப்படியாக கடின உழைப்பாளிகள். ஒரு வேலை செய்யறதுக்கு எந்த நேரமும் அஞ்ச மாட்டாங்க. இவர்களை மாதிரியான ஒரு கடின உழைப்பாளிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்க எனக்கே இந்த மாதிரியான ஒரு உடல் தொந்தரவுகள் வந்துருச்சு, இதுல இருந்து நான் நிவர்த்தி ஆகுவேனா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள், ஒரு மன உளைச்சல்கள் இருக்கும். அதுல இருந்தெல்லாம் கண்டிப்பாக ஒரு நிவர்த்தி அப்படின்றது இருந்திருக்கும். கடந்த ஒரு 45 நாட்கள் 2 மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய மகர ராசி என்பர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த மருத்துவ சிகிச்சைகள்னால எல்லாமே சப்த நாடி அடங்கின மாதிரி இருக்கும். ஏன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மன உறுதி அப்படின்றது இருந்திருக்கும். ஆனா இந்த திடீர் ஒரு வியாதி தொந்தரவுகள்னால பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு மனதிடம் அப்படின்றது உள்ள இருக்கும். ஆனா ஏதோ ஒரு வலி, மனசுக்குள்ள ஒரு வலியும் வேதனையும் கண்டிப்பாக சுமந்துட்டு தான் இருப்பாங்க. வியாதி இல்லாதவர்களுக்கு கடன் ரீதியான சில பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கவே முடியாத அளவிற்கு சில தொந்தரவுகளையும் இந்த மகர ராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். 8ஆம் இடம்ன்றது வம்பு வழக்குகள், நீண்ட நாள் வியாதிகள், இந்த மாதிரியான தொந்தரவுகளை, தேவையில்லாத விபத்துகள், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மகர ராசி என்பர்களுக்கு முன்னோர்களினுடைய சாபங்களும் முன்னோர்களினுடைய ஏக்கங்களும் அதிகமாக இருக்கு. அதற்குண்டான நிவர்த்திகளை நீங்க செய்யணும். நிவர்த்திகளை செய்யாத பொழுது இந்த மாதிரியான கோச்சார கிரகங்கள் அவர்களினுடைய பார்வையில, இப்ப செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 8ஆம் இடத்துல பார்க்கும்போது குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளை இந்த செவ்வாய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன வழக்குகள், திடீர் விபத்துகள், தேவையில்லாத ஒரு துர்மரணங்கள், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால அந்த முன்னோர்களினுடைய சாபங்களை தீர்க்கிறதுக்கும், முன்னோர்களினுடைய ஏக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களினுடைய ஆதங்கங்கள் இருக்கும். அதாவது நம்மளுடைய சுய ஜாதகத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒருத்தருடைய சுய ஜாதகத்துல முன்னோர்கள் சாபம் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு தசாபுத்திகள் நல்லா வேலை செய்தா கூட அவர்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு ராசி என்பர், இந்த மாதிரியான மகர ராசி என்பர்கள் என்கிட்ட எப்போதுமே ரெகுலரா கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா வேலையே கிடைக்கல, வெளிநாட்டுல இருந்தும் வேலை கிடைக்க முடியாத ஒரு தருணத்துல இருக்கிறாரு. அங்கேயே சொந்தமா சொத்து வாங்கி போட்டு எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு வேலை அப்படின்றது இருக்க மாட்டேங்குது. ஏன் அந்த வேலை எப்படி திடீர்னு போச்சு அப்படின்னா, இத்தனைக்கு நல்ல திசாபுத்திகள் தான் நடக்குது. 10ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துது, 11ஆம் இடத்துல இருந்து புத்தி நடத்துது, எல்லாமே நல்லா இருக்கு. அப்படி இருந்தும் அவருக்கு ஏன் வேலை போச்சு அப்படின்னா இந்த முன்னோர்கள் சாபம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு அவருக்கு. அதே சமயத்துல அந்த வேலையை விட்டதுக்கு காரணமே இவருடைய தேவையில்லாத பேச்சுக்கள்னால. இந்த கர்மாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுக்கும். ரொம்ப அசால்ட்டா எதிராளிகளை பார்த்து பேசுறது, உயர் அதிகாரிகளை பார்த்து பேசுறது, நம்ம இல்லைன்னா அங்க வேலையே நடக்காதுன்னு நினைச்சிட்டு ஏதாவது செய்யறது, இதெல்லாம் செய்ய செய்ய இவர்களுக்கு அந்த வேலை இழப்புகள் வரும். அதுல இருந்து அவர்கள் தப்பிக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் வந்துரும். அதனால எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அந்த முன்னோர்களினுடைய சாபங்கள் அப்படின்னு இந்த மகர ராசி என்பர்களுக்கு தான் எப்போதுமே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி. அதனால முன்னோர்கள் எப்போதுமே இவர்களினுடைய செயல்களில் இருந்துதான் அவங்க நிவர்த்தி பெறுவதற்கு உண்டான சில வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த முன்னோர்களினுடைய சாபத்தை நீங்க நீக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. பெண்கள் சுய தொழில்கள்லாம் செய்வீங்க, ஆனா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரையும் நம்பி நீங்க கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கி அடுத்து வட்டி கட்ட முடியாம மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே
கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.